அண்ணன் சீமான் பேசும்போது சொல்கிறாங்க இல்லையா, மாநில சுயாட்சி, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனி நாடுகள் தான், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியான்றது இருக்குல்ல. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனே மாற்ற வேண்டிய தேவை இருக்குதுன்னு அண்ணன் பேசுவதனுடைய பின்னணி வந்து இதுதான். 1000 இது இருந்தாலும் இவ்வளோ மெஜாரிட்டியாக இத்தனை கோடி பேர், இப்போ 1.5 கோடிக்கு மேலே மக்கள் வாக்களித்து 1,72,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம், அவர் நல்லவரா கெட்டவரான்றது அடுத்த விஷயம். ஏன்னா நாளைக்கு ஜனநாயகம்னு வந்ததுக்கு எல்லாருக்கும் தான், நாளைக்கு நமக்கும் இது ஏற்படலாம்ல. நாம் தமிழரையும் இங்கே உள்ள மக்கள் ஆதரித்து வாக்களிக்கிறாங்க, பெரும்பான்மை மக்கள். ஆனால் கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டுகள் குறைவாக இருக்கலாம், நாளைக்கு நம்மளும் இதை எதிர்நோக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்போ ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நாம் இதை உற்று நோக்க வேண்டிய சிக்கல்கள் இது. கண்டிப்பாக நாளை இந்த பிரச்சனைகள் நமக்கு உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக எல்லா மட்டத்திலையும் இருக்குதுல்ல, எல்லா மட்டத்திலையும் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. இதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து இந்த பொதுமக்கள்கிட்ட நம்மளை அணுகுவதற்கும் அரசியல் செய்வதற்கும் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது.